திரு அமிர்தி, உள்ளாட்சி தேர்தல் அது தொடர்பாக பல முறைகேடுகள் புகார்களை தொடர்ந்து கடந்த 2-3 நாட்களாகவே நாம் பார்த்துட்டு வரோம். ஆளுங்கட்சியின் மீது பல்வேறு கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. அதில் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்த் நேற்றைக்கு அது தொடர்பாக ஒரு கால் கொடுத்துருக்கார். அதாவது ஆளும் வர்க்கத்தினுடைய அத்துமீறல்களும் முறைகேடுகளும் அளவு கடந்து போய் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை செய்கிறாங்க. இந்த எதேச்சதிகாரமான போக்கை கட்டுப்படுத்த, முறைகேடுகளை முறியடிக்க, அராஜகங்களை தட்டி கேட்க தமிழகத்தில் உள்ள அனைத்து எதிர்க்கட்சிகளும் எவ்வித பாகுபாடும் பார்க்காமல் ஒன்று சேர்ந்து எதிர்க்க வேண்டும் சொல்றார். எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்று சேர்ந்து எதிர்க்கணும் அப்படின்னு விஜயகாந்த் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வேண்டுகோளில் இருக்கக்கூடிய அரசியல் என்ன? அவர் ஏற்கனவே பிஜேபி அணியில் இருக்கிறார். அந்த அணியில் தொடர்வாரா இல்லையான்றது அவர் இனிமே முடிவு செய்யணும். இப்போ அந்த கட்சிக்கு ஆதரவு தர்றார். இன்னொரு புறம் திமுக அவங்க தனியாக இருக்காங்க, காங்கிரஸ் தனித்து இருக்கிறது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் தனி பாதையில் இருக்காங்க. இப்போ தனித்தனி பாதையில் இருக்கக்கூடியவர்களெல்லாம் ஒன்று சேரணும்னு இவர் சொல்றதுடைய பொருள் என்ன? இல்லை விஜயகாந்த் பாரதிய ஜனதா கட்சி அணியை விட்டு எப்போ வெளியில் வந்தாருன்றது எனக்கு தெரியல. நீங்கள் ஒரு சந்தேகமான ஒரு ஹேஷியத்தை எழுப்புறீங்க. அவர் இன்னும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அந்த தேசிய ஜனநாயக முன்னணியெல்லாம் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றார். அதில் ஒன்றும் மாற்றமும் இல்லை. அதே சமயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாரும் சேர்ந்து ஒரு அணியாக திரளணும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக அவர் அதை சொல்லலை. ஒரு மிகப்பெரிய ஒரு அநியாயம் நடக்குது. ஸோ ஜனநாயகத்தினுடைய வேரை அறுக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஆளுங்கட்சி அரசாங்கத்தின் துணையோடு செய்கின்றது. பல்வேறு இடங்களில் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செஞ்சுட்டு போகிறாங்க. அந்த வேட்புமனு சம்மந்தமே இல்லாமல் நிராகரிக்கப்படுகின்றது. ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனு கூட என்னன்னா, வேட்பாளரே அங்கே வராமல் அவர் அந்த வேட்பாளர் அதை வாபஸ் வாங்கிட்டாரு அப்படிங்கிற அறிவிப்பை சம்மந்தப்பட்ட தேர்தல் அதிகாரி செய்கிறார். இந்த மாதிரியான முறைகேடுகள் நடக்கும்போது அந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் எதிர்த்து அதுக்காக மட்டும்தான் அந்த அழைப்பு விடுத்திருக்கார். அன்ற அளவில் தான் நான் அதனை பார்க்கிறேன். அந்த ஒரு அநியாயத்தை தடுக்கணும், அது வரைக்கும் மட்டும்தான். அதாவது இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரே அரசியல் அணியாக வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் சொல்லலை. ஒரு மிகப்பெரிய அநியாயம் நடக்கின்றது. இதுக்கு ஒரு சிங்கிள் பாயிண்ட், இந்த ஒரு பாயிண்ட்டுக்காக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒருமித்த குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற அளவில் அதை நீங்கள் பார்க்கணும். இல்லை, உள்ளாட்சி இடைத்தேர்தலில் ஜனநாயக படுகொலை நடக்கிறது என்பதில் எள்ளளவும் சந்தேகம் இல்லை. அது வேட்டணி ஆயிடுது. பிறகு பார்த்தா வேட்பாளர்களை காணாங்கிறாங்க. மேலே மிக முக்கியமான 2 பேருக்கு இடையில தான் போட்டி. ஒருத்தர் வேட்பு மனுவை வாபஸ் பெறதாக சொல்லப்படுது. அதற்கு பேரமெல்லாம் நடந்துச்சு. அதன் அடிப்படையில் தான் அவங்க வாபஸ். ஆகவே அன்னபோஸ்டா தேர்தலையே சந்திக்காமல் நெல்லையில் மேயர் வந்தாச்சு. இந்த கூத்துக்கள் எல்லாம் நடக்கிறது. ஆகவே இதை எதிர்த்து ஒரு மக்கள் நெஞ்சிலே ஒரு ஆவேச கனலை எழுப்ப வேண்டும் என்கிற அர்த்தத்திலே திரு விஜயகாந்த் சொல்ல வருகிறார் என்பது புரிபடுகிறது. ஆனால் அவர் சொல்வது எடுபடுமா என்பது இன்னொரு கேள்வி. நீங்களே குறிப்பிட்டது போல் அவர் ஏற்கனவே ஒரு அணியில் இருக்கார், பாஜக அணியில். அது இன்னைக்கு வரைக்கும் அங்கே தான் இருக்காருங்கிறது உண்மைதான். ஏன்னா இப்போ அது தெரிச்சிருக்காங்கல்ல. ஆகவே நண்பர் சொல்வது போல அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. ஆனால் என்ன சிக்கல்னா, அவர் சொல்வது ஏன் எடுபடாது என்று எனக்கு படுதுன்னா, இப்போ டெல்லியில் என்ன நடக்குது, அங்கே என்ன குற்றச்சாட்டு வருதுன்னா, ஆம் ஆத்மி கட்சியுடைய எம்எல்ஏ விலை பேசப்பட்டார் பாஜக தலைவர்களால் 4 கோடி அந்த விலை பேசினாங்க என்று அந்த பாஜக தலைவர்கள் மீது பாஜகவுடைய முக்கிய தலைவரை நோட்டீஸ் கொடுத்துருக்காரு. நீ ஏன் அவங்கள போய் சதிச்சிங்க என்றெல்லாம். அப்போ ஏதோ நடந்திருக்கிறது என்பது புரிபடுகிறது. ஆகவே டெல்லியிலே நடக்கக்கூடிய இந்த ஜனநாயக படுகொலை அதை அவர் கண்டித்ததாக எனக்கு தெரியல இது வரைக்கும் விஜயகாந்த் அவர்கள். அப்போ இந்த சூழலில் இது எடுபடும் என்று எனக்கு படலை. ஆனால் தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி ஆகிய அதிமுக அரசு இயந்திரத்தின் உதவியோடு, இன்னும் சொல்ல போனால் இங்கே இருக்கக்கூடிய மாநில தேர்தல் ஆணையமே இதுக்கு உட்பட்டு செயல்படுவது போல படுகிறது. இந்த நிலைமை மிக மோசமாக இருக்குது. இந்த படுகொலை, இந்த ஜனநாயக படுகொலையை எதிர்த்து ஜனநாயகவாதிகள் அனைவரும் குரல் கொடுக்க வேண்டும் என்பது சரிதான். ஆனால் இவர் சொல்கிற பாணியில் அது எடுபடுமா என்று எனக்கு படலை. திராமூர்த்தி, இந்த பிரச்சனையில் இன்னொரு பரிமாணம் இருக்கிறது. இப்போ எல்லா கட்சிகளும் விமர்சிக்கின்றன. வேட்புமனு தாக்கல் செய்கிறதுலேருந்து தொடங்கி பல முறைகேடுகளை அரங்கேற்றாங்கன்னு சொல்கிறாங்க. வேட்பாளர்கள் கடத்தினதாக கட்சி சொல்கிறது. ஆனால் அந்த வேட்பாளர் தான் கடத்தப்பட்டேன் என்று அந்த வேட்பாளர் சொல்லலை. வேட்பாளர் விலை பேசப்பட்டார் அப்படின்னு சொல்லி கட்சி சொல்லுகிறது. கட்சியால் பிஜேபியால் அவங்க கட்சியில் உறுதியாக நிற்கக்கூடிய ஒருவரை வேட்பாளராக நிறுத்த முடியாமல் போனதனுடைய அவங்க பலவீனமாக அது பார்க்கப்படுமே தவிர,
அந்த கட்சியைச் சேர்ந்தவர் எனக்கு இன்னார் பணம் கொடுத்தாங்கன்னோ அல்லது ஏன் தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகணும்னு அவங்க வெளிப்படையாக அந்த வேட்பாளர் வந்து எதையுமே சொல்லலை. அப்படி இருக்கும்போது ஆளும் கட்சியின் மீது பொத்தாம் பொதுவாக குற்றம் சாட்டுவது, எதிர்க்கட்சிகள் தங்களுடைய பலவீனத்தை மறைப்பதற்காக இந்த குற்றச்சாட்டுகளை சொல்றாங்க அப்படின்னு பொருள்படாதா? இல்லை, உதாரணத்துக்கு வந்து என்னென்னா, அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து ஒரு வேட்பாளர் வந்து கடத்தப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து என்னென்னா, அவருடைய குடும்பத்தினர் தான் வந்து சொல்லி தான் மாநில தலைவர் அதை பற்றி பேசினாங்க. ஆனால் அந்த விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்த அந்த வேட்பாளர் எப்படி மருதமலைக்கு போனார்ன்ற ஒரு விஷயத்தை வந்து ஆளுங்கட்சி தான் தெளிவுபடுத்தணும். ஏன்னா அவர் மருதமலையிலிருந்து தான் மொபைல் ஃபோனில் பேசினதாக வந்து செய்திகள் வருகின்றன. ஆக ஒரு விதமான எதுவும் சொல்ல மாட்டாங்களே. அதான் அதற்கு காரணம் என்ன, அவங்க குடும்பமும் எதுவும் சொல்ல, ஒரு விதமான அச்ச உணர்வை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க ஆளுங்கட்சியும் சரி. போலீஸார்கிட்ட வந்து இப்போ குன்றத்தூர் பற்றின விஷயம் நான் நேற்று நான் கேள்விப்பட்டேன். ஸோ வேட்பாளர் வந்து பத்திரமாக பாதுகாப்பாக இருக்கின்றாரு, அவர்கள் வந்து மிரட்டப்படுகிறார்கள். அதில் வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த போய் சொல்லும்போது வந்து காவல் நிலையத்தில் இருக்கின்ற அந்த காவல் நிலைய அதிகாரி இன்ஸ்பெக்டர் வந்து சரி இந்த கேஸில் வந்து பூர்வாங்க ஆதாரம் இருக்குது, எஃப்ஐஆர் போடுறேன்னு ஒத்துக்கிறாரு. இந்த தகவல் தெரிஞ்ச உடனே நீ இது எப்படி இதில் எஃப்ஐஆர் போடலான்னு சொல்லிட்டு ஒரு எஸ்பி ரேங்கில் இருக்க அதிகாரி வந்து அதே ஸ்டேஷனுக்கு வந்து வந்து எஃப்ஐஆர் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லிட்டு போகிறார். ஆக மேலதிகாரி, அதாவது பூர்வாங்கமாக ஒரு ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் வந்து இதில் எஃப்ஐஆர் போடலான்னு முடிவு பண்ணுறதை வந்து என்னென்னா தடுக்கிறதுக்காக மேலேருந்து ஒரு எஸ்பி ரேங்கில் ஆஃபீஸர் வர்றாருன்னா இது நிச்சயமாக வந்து என்னென்னா உள்துறை, தமிழ்நாட்டினுடைய உள்துறை அமைப்பே வந்து என்னென்னா மொத்தமாகவே வந்து என்னென்னா ஆளுங்கட்சிக்கு சாதகமாக செயல்படணும் அப்படிங்கிற ஒரு அதிகாரப்பூர்வமற்ற உத்தரவின் மூலமாக செயல்படுத்தப்படுகின்றது. இந்த அச்சவுணர்வு நான் இது வந்து நேரடியாக பார்க்குறவங்களுக்கு என்ன மனசில் வருது? ஸோ எஃப்ஐஆர் போடுறதுக்கு இன்ஸ்பெக்டர் ரெடியாக இருக்காரு, எஃப்ஐஆர் போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு வந்து டிசி ரேங்கில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர் வந்துட்டு போகிறாரு. அப்படின்றப்போ அந்த இடத்துல இது வந்து சாமானிய மனிதர்கள் மத்தியில் வந்து என்னென்னா அதிகாரத்தை கண்டு ஏற்படுகின்ற ஒரு அச்ச உணர்வு, அதைத்தான் இதை சுட்டி காட்டுகின்றன. தொடர்ந்து விவாதிக்கலாம்.